கீதா மீனாட்சி, உதவி பேராசிரியர் கந்தசாமி கந்தர் கல்லூரி திட்டக்குழு உறுப்பினர் அம்மையப்பன் அர்ப்பணி அறக்கட்டளை அவர்களையும் வருக வருக என்று விழாக்குழுவின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து இருந்து எங்களுக்கு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் இப்பகுதி வாழ் மக்களுக்கும் சிவனடியார்களுக்கும் பெரியோர்களையும் தாய்மார்களையும் வருக வருக என்று எங்கள் அறப்பணியின் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். ஒன்றுதான் மாயை. மலம்னா என்ன? மலம்னா அழுக்கு. மூணு மலம்: ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 மலம் இருக்கு. இந்த கண்மம் மாயை கூட ஓரளவுக்கு நம்ம முயற்சி பண்ணா ஏதாவது தொண்டர்தம் பெருமை சொல்லவும் தெரியும். அதை உங்களை போன்ற பெரியவர்களுடைய முன்னிலையிலும் சான்றோர் பெருமக்களினுடைய முன்னிலையிலும் இந்த தலைப்பில் பேசக்கூடிய வாய்ப்பை எம்பெருமான் அருள் இருக்கின்றார் என்பதை நினைக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இறையருள் பெற வேண்டும் என்று சொன்னால் பக்தி மட்டுமே போதுமானது, எல்லோரும் இறைவன் திருவடிகளை அடையலாம் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டிய நாயன்மார்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நூல் நம்மை பற்றியும் இந்த இயற்கைக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய மறைவுகளாகவும் இந்த உலகத்தில் இறைவனுடைய இருப்பதை உணர்ந்து அதன் வழியிலேயே எந்த ஒரு மனிதனும் நினைத்த மாத்திரத்திலேயே தன்னுடைய எண்ணத்தால ஒரு மிருகமா மாறிடுறான். ரொம்ப உன்னதமான நிலை. இப்படி இவருடைய கருத்துல ரொம்ப அழகா நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்முடைய பெரிய பிராணம் இப்படி தன்னை ஒரு சாப்பிட வைப்பாரு வந்துடுவாரு. பெரிய புராணம் முழுவதுமே மனிதர்களாக பிறந்து உயர்ந்த நிலையான தெய்வம் என்ற நிலையிலே சென்றவர்களுடைய பெரிய கதை. அதனால இதுக்கு பெரிய புராணம் அப்படின்னு பேரு. ஏன் பெரிய புராணம்? புக்கு பெருசா இருக்கு, அதனால பெரிய புராணம். பாட்டெல்லாம் கொஞ்சம் நிறைய, கொஞ்சம் படிக்க கஷ்டமா இருக்கேன். திருக்குறள் மாதிரி நடிகை இருந்தா பரவாயில்லையே. இவரெல்லாம் நிறைய 4 வரை 8 வரை எழுதி வச்சிருக்காரு. மகான்களாகவும் இந்த உலகத்துல நான் பெரியவர்களை பற்றி பேசுவதுதான் பெரிய புராணம். எந்த ஒரு மனிதனும் நினைத்த மாத்திரத்திலேயே தன்னுடைய எண்ணத்தால ஒரு மிருகமா மாறிடுவாங்க. சொத்தெல்லாம் வச்சிருப்பாங்க. நம்முடைய இவர்களை எல்லாம் பெரியவர்கள் என்று நாம் என்று பேசுறது ஒரு சிம்பிளா ஒன்று யோசிச்சுக்குவோம். ஒரு மனிதனுடைய எல்லாத்தையும் ஞானிகளையும் மகான்களையும் பெரியவர்கள் என்று நாம் வாழ்க்கையில நம்ம மேல உயர உயர போக 2 பேர் இருக்காங்க. இவங்கள யாருப்பா உண்மையான பெரியவங்க இல்லைங்களா? இதை கேள்வி பாடி ஒரு அவர் உடனே எம்பெருமான் நேரில் வந்து காட்சி கொடுத்து, அப்பா என் கண்ணுல ரத்தம் வடிச்சது அப்படின்னு சொல்லி